ஹாய் ஆல், திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹெட் டேக் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம கிளஸ்டர் ஹெட் டேக்னா என்னன்னு பார்க்கலாம். சடனாக ஒரு பக்கம் கண் ரொம்ப வலிக்குது, சிவியராகவும் இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. அந்த பெயின் கூட சேர்த்து கண் ரெட் ஆகுது, கண்லேருந்து தண்ணி வருது, மூக்கு அடைச்சிட்ருக்கு, மூக்குலேருந்து தண்ணி வருது, சடனாக கண் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது, இல்லைனா உள்ளுக்குள்ளே இருக்க பியூப்பிள் ரொம்ப குட்டியான மாதிரி இருக்குது. இதெல்லாம் அது கூட சேர்ந்த மாதிரி சிம்டம். இது வந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேஷண்ட்டை பொறுத்து ஒரு மாதிரி இருக்கும். சில சமயம் 5 நிமிஷத்துலேருந்து இது 2 நாள் வரலாம் கூட இது வரலாம். இது கூடவே சேர்த்து இதுக்குன்னு ஒரு பேட்டர்னும் இருக்குது. அது என்ன பேட்டர்ன்னா, ஒரு நாளைக்கு இது 1லேருந்து 8 டைம் வரக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எப்படி வந்துச்சோ நாளைக்கும் அதே மாதிரி வரும். நாளைக்கு இது மட்டும்தான் இருக்குமா, நாளன்னைக்கும் இருக்கும். இது எவ்வளோ நாளுக்கு இருக்கும்னா, ஒரு வாரத்துலேருந்து சில மாதங்கள் வரலாம் கூட இருக்கும். அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லையா? இருக்குது. இதுக்கு 1 and only ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம் வருதா, நியூரலஜிஸ்ட் கிட்ட போங்க. இது கிளஸ்டர் ஹெட் டேக் தானான்னு சொல்லிட்டு நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே 100% ஆக்சிஜன் சப்ளை நம்ம கொடுத்தோடனே இந்த ஹெட் டேக்லேருந்து ஒரு சடன் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ப்ரிவென்ஷன் மெடிசன். இது கூட சேர்த்து நம்ம லைஃப்பில் என்ன மாடிஃபை பண்ணலாம்? கரெக்டான ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸாஸ் எதுவும் நம்ம வச்சுக்கக்கூடாது. அதை தவிர்த்து ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். தேங்க்யூ ஆல்.